السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ நிகழ்வுகளை நபி வழியில் அமைத்திட வேண்டும், இறைவனின் திரு பொருத்தத்தை பெற்றிட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திரு பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனங்கள் என்பது குர்ஆனுடைய 23வது அத்தியாயம் சூரத்துல் முஃமினூன் என்ற அந்த அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய 115, 116 ஆகிய இரு வசனங்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரு வசனங்கள் வாயிலாக வினவுகின்றான். அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நாம் உங்களை வீணாக பயனற்ற விதத்தில் படைத்திருக்கிறோம் என்பதாகும். வான்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நம்மை நோக்கி திருப்பப்பட மாட்டீர்கள் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? நாம் உங்களை படைத்திருக்கிறோம், அந்த படைப்பு என்பது வீணானதாக பயனற்ற விதத்திலே இருக்கும் என்பதாகவும் நீங்கள் நம்மை நோக்கி திருப்பப்பட மாட்டீர்கள் என்பதாகுமா உங்களுடைய எண்ணம் இருக்கிறது? அப்படியாக நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களா? ஃபதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக், எந்த இறைவன் உங்களை படைத்தானோ அந்த இறைவன் என்பவன் உண்மையான அரசாட்சிக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற அல்லாஹ்வாக இருக்கிறான். அவனுடைய தகுதி என்பது உயர்ந்ததாக இருக்கிறது. லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய அரசாட்சிக்கு அரசுக்கு சொந்தக்காரனாக அவன் இருக்கிறான், அரசவைக்கு சொந்தக்காரனாக அவன் இருக்கிறான். அவனுடைய அர்ஷி என்பது சங்கைக்குரியதாக இருக்கிறது. ஆக அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அந்த இறைவனுடைய அந்த உண்மையான அரசன் என்பவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய தன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லையே, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறான். வீணாக படைக்கவில்லை, பயனற்ற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக படைக்கவில்லை. இதோ இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள், வாழ்ந்த பிறகு இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவு என்ற ஒரு தருணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தருணத்திற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படியான ஒரு தருணம் உங்களுக்கு வராது என்பதாகவும், நாம ஏதோ இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம், வீணா போன காரியத்தை, பயனற்ற காரியங்களை, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். நாம் பார்க்கின்றோம், வானங்களுக்கு கீழே இருக்கிறோம், பூமிக்கு மேலே இருக்கிறோம். நம்மை விட பிரம்மாண்டமானது இந்த வானங்கள். அதே விதமாக நம்மை விட மிகப்பெரியது, கடினமானது இந்த பூமி. ஆகாயத்தில் நாம் சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், இன்னும் பிற நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். இவை அனைத்தும்
நம்மை விட பலமானதாக இருக்கிறது, நம்மை விட கடினமானதாக இருக்கிறது, நம்மை விட மிகப்பெரிய இயக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. அந்த வானம் பூமியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வானங்கள் பூமி இருக்கிறதே, இந்த பூமி இருக்கிறதே, நாம் வாழ்கின்ற இந்த பூமி, நாம இருக்கிற இந்த கோவையோ, இந்த கோவைக்கு உள்ள அமைந்திருக்கக்கூடிய போத்தனூரோ, போத்தனூருக்கு உள்ள அமைந்திருக்கக்கூடிய நூராபாத் என்பது மட்டும்தான் இந்த உலகமா? இல்லை. இந்த உலகம் என்பது பறந்து விரிந்ததாக இருக்கிறது. இந்த உலகத்திற்குள்ள பல கிராமங்கள், பல நகரங்கள், பல வட்டங்கள், பல மாவட்டங்கள், பல மாநிலங்கள், பல நாடுகள் எல்லாம் அமைந்ததுதான் இந்த உலகம் என்பது. இந்த பூமி பந்து இருக்கிறதே, இந்த பூமி பந்தினுடைய ஒரு முனையில் இருந்து அப்படியே ரவுண்டு சுத்தி மீண்டும் நம்முடைய இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னா கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர். அப்படி பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இந்த பூமி இருக்கிறது. இந்த பூமி என்பது சூரியனை மையமாக வைத்து மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்திலே சுற்றி சுழலுகிறது. அதே விதமா இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுற மாதிரி சூரியனை சுற்றி வலம் வரக்கூடிய ஒரு நிலையும் இந்த பூமிக்கு இருக்கிறது. எவ்வளவு வேகத்திலே? மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர். மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர்னா ஒரு நிமிஷத்திற்கு இந்த பூமி என்பது சூரியனை மையமாக வைத்து 300 கிலோமீட்டர் பயணிக்கிறது. ஒரு நிமிஷத்திற்கு. இப்ப நான் பயான் ஆரம்பிச்சே பாத்தீங்கன்னா 7-8 நிமிஷங்கள் ஓடி போச்சு. அப்ப ஒரு நிமிஷத்திற்கு எவ்வளவு? 300 கிலோமீட்டர் இந்த பூமி சூரியனை மையமாக வைத்து. ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர். சிந்தித்து பாருங்கள். அதே விதமாக இந்த பூமி, இந்த பூமியினுடைய துணைக்கோள்கள், இன்ன பிற கோள்கள் எல்லாத்தையும் மைய புள்ளியாக உள்ள இந்த சூரியன் என்பது தன்னுடைய குடும்பத்தை இழுத்து கொண்டு ஆகாய வெளியிலே பால்வெளி அண்டத்திலே போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவு வேகத்திலே செல்கிறது என்றால் மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில். மணிக்கு 9 கிலோமீட்டர்ல 9 லட்சம் கிலோமீட்டர். 9 லட்சம் கிலோமீட்டர் என்றால் நிமிஷத்திற்கு எவ்வளோ? 15,000 கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்திற்கு. ஒரு செகண்டுக்கு, ஒரு செகண்ட் இந்த கையை சுடுக்கி விடுறோமே, இந்த ஒரு செகண்டுக்கு எவ்வளவு பயணிக்கிறது தெரியுமா? சூரியன் என்பது சாதாரணமானது இல்லை. இந்த பூமியை விட 19 மடங்கு பெரியது. 19 மடங்கு பெரியதாக இருக்கின்ற இந்த சூரியன் தன்னுடைய குடும்பத்தார் அனைத்தையும் இழுத்து கொண்டு ஆகாயத்தில் ஓடுகிறது செகண்டுக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு பிரம்மாண்டமான இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் இருக்கிறத இதையே வீண் இல்லை நல்லா சொல்றான். 1 இல்ல 2 இல்ல, படிச்சு பல அத்தியாயங்கள் வாயிலாக, பல வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் எடுத்து சொல்கின்றான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனுடைய 38வது அத்தியாயம் ஸாத் என்ற அந்த சூறாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம், வமா ஹலக்னஸ் ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா பாத்திலா, வானத்தையோ பூமியையோ அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையில உள்ளவற்றையோ நாம் வீணாக படைக்கவில்லை. ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا, நாம வீணாதான் படைச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஜாலியா இருக்கணும் என்பது காஃபிர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. மூமினுடைய கொள்கை, முஸ்லிமுடைய கொள்கை கிடையாது. இந்த வானம் பூமியை நாம் வீணாக படைக்கவில்லை, வீணாதாங்க படைச்சிருக்கிறான். வீணா போன காரியங்களை தான் செய்ய வேண்டும், பயனற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்பது காஃபிர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا فَوَيْلٌ لِلَّذِينَ كَفَرُوا مِنَ النَّارِ, அப்படிப்பட்ட அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர்களுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. நரகம் என்ற அந்த கேட்டிலே தான் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் 38வது அத்தியாயத்தில் சொல்றான். 21வது சூறாவில் வமா ஹலக்னஸ் ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா லாஇபீன், வானத்தையோ பூமியையோ வானம் பூமிக்கு இடைப்பட்டவற்றையோ நாம் விளையாடுவதற்காக நாம் படைக்கவில்லை. 21வது சூறா 44வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய வசனத்தை பாருங்க. வமா ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையோ பூமியையோ லாஇபீன் விளையாடிக்கொண்டு விளையாட்டிற்காக நாம் படைக்கவில்லை, வீணுக்காக படைக்கவில்லை. மா ஹலக்னாஹுமா இல்லா பில் ஹக்,
வானங்களை படைத்திருக்கிறோம், பூமியை படைத்திருக்கிறோம், அவைகளுக்கு இடைப்பட்டவைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாமே தக்க காரணத்திற்காக, இறைவனுடைய அத்தாட்சிகளை பறைசாற்றுவதற்காகத்தான் இருக்கிறது. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். இந்த பூமிக்கு மேலே உள்ள, வானத்திற்கு கீழே உள்ள மனிதர்களில் அதிகமானவர்கள் இதை அறியாதவர்களாக இருக்கிறார்களே. வலகத் கலக்னா ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின். வானங்களையும் பூமியையும் அவைகளுக்கு இடைப்பட்டவற்றையும் 6 நாட்களில் படைத்தோம். வமா மஸ்ஸனா மின் லுகூப். படைப்பதிலே உங்களுக்கு ஏற்படுற மாதிரியான களைப்பு நமக்கு ஏற்படவில்லை. ஏன் அல்லாஹ் இவைகளை எல்லாம் படைத்திருக்கிறான்? மிக பிரம்மாண்டமான இயக்கங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம பகல்ல நம்முடைய அலைச்சல்ல இருந்தாலும் இயங்குகிறது, நாம படுத்து நன்றாக குரட்டை விட்டு உறக்கத்திலே இருந்தாலும் இந்த பூமி சுழல்கிறது, இந்த வானங்கள் சுழல்கிறது, இந்த வானங்களுடைய இயக்கங்கள் தொடர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வானங்களுக்கு அல்லாஹ் பார்க்கிற சக்தியை கொடுத்திருக்கிறானா? கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கிறானா? நுகர்ற சக்தியை கொடுத்திருக்கிறானா? சுவைக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறானா? உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறானா? அதே விதமா சிந்திக்கிற புத்தி, அறிவு, மூளை என்பதை கொடுத்திருக்கிறானா? இல்ல. வானமோ பூமியோ சூரியனோ சந்திரனோ பார்க்காது, கேட்காது, உணராது, நுகராது, சுவைக்காது, சிந்திக்காது. சிந்திக்காதவைகளே இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த படைப்புகள் தக்க காரணத்திற்காக என்று சொன்னால், பார்க்கிற அறிவு, கேட்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, நுகர்ற அறிவு, உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு, இவை எல்லாவற்றை மிஞ்சி நிற்கக்கூடிய சிந்திக்கிற அறிவு, பெரிய பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் இதுதாங்க விளக்கி சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் எந்த புத்தியை, சிந்தனையை கொடுத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட இந்த சிந்தனை கொடுக்கப்பட்ட மனிதன் மட்டும் வீணான காரியங்களுக்காக படைக்கப்பட்டு விட்டான் என்று நாம கருதலாமா? அல்லாஹ் தான் கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. உங்களை நாம் வீணாக படைத்து விட்டோம். வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் நம்மை நோக்கி திருப்பப்பட மாட்டீர்கள் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக். உண்மையான அரசனாகிய அல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கிறான். உயர்ந்தவன் உங்களை படைத்திருக்கிறான் என்றால் உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனம் போல போக்கில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. குர்ஆனுடைய 17வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்களுக்கு நாம் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறோம், மேன்மையை கொடுத்திருக்கிறோம், சிறப்பை கொடுத்திருக்கிறோம். எதை விட? வானங்களை விட, பூமியை விட, வானத்துக்கு கீழே உள்ள கோடான கோடி படைப்புகளை விட நம்மை விட பலமான படைப்பு யானை, நம்மை விட பலமான ஆற்றல் கொண்டது, சக்தி கொண்டது, உடல் வலிமை கொண்டது புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாமே. அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு இருக்கிறது சாதாரணமானதில்ல. ஒரு கொசுவோடு ஒப்பிட்டு பார்த்தாங்களும் கூட நம்முடைய பலம் அவ்வளவு பலமானது இல்லை. எந்த கொசு கடிச்ச உடனே அப்படி ஒரு அடி அடிச்சு ஊதி தள்ளிட்டு நம்முடைய தூக்கத்தை நாம் தொடர்கின்றோமோ, அந்த கொசு ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை ரக்கை அடிக்குது தெரியுமா? அத்தனை முறை நம்முடைய இதயம் துடிக்குமா? அத்தனை முறை நம்முடைய வார்த்தை வெளியே வருமா? நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட, நாம பார்க்கக்கூடிய அந்த பார்வையினுடைய கூர்மையை விட ஒரு கொசுடைய ரக்கைக்குள்ள வலிமை இருக்கிறது. உணர்ந்து இருக்கிறோமா? வீண் வருது அந்த சவுண்டு. அந்த சவுண்டு வரணும்னா செகண்டுக்கு எத்தனை முறை ரக்கையை அசைச்சா வரும். உயின்னு வருது, வாயிலிருந்து வரக்கூடிய சத்தம் மட்டும் கிடையாது, அது இதுதானே, அதனுடைய ரக்கையினுடைய அந்த ஓசை தானே காத்துல பட்டு. சிந்தித்து பாருங்கள். ஆக ஒரு கொசுவோடைய ஒரு அல்லாஹ் அந்த சின்ன படைப்புக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வலிமையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பலவீனம்தான். உடல் பலவீனமா இருக்கலாம், ஆனா யாருக்கும் கொடுக்காத சிந்தனையை, புத்திய, மூளையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். ஆதமுடைய மக்கள்னா அது யாருங்க, எந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு கேட்க முடியாது. நாம எல்லோரும் ஆதமுடைய மக்கள் தானே. நம்முடைய மூலப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஆதமுடைய ஜெனரேஷன்ல வரக்கூடியவர்கள் தான்.
ஆடக்கூடிய ஜெனரேஷன்ல வரக்கூடியவர்கள் எந்த தேசத்திலே, எந்த பகுதியிலே, எந்த பிரதேசத்திலே, எந்த சூழல்ல வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் ஆதமுடைய மகனா, ஆதமுடைய மக்களா உங்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலேயும் நிலத்திலேயும் நாம் தான் உங்களை சுமக்கின்றோம். நாம் சுமக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாம படைச்ச கப்பல் சுமக்கிறது, நாம படைச்ச தண்ணி சுமக்கிறது, நாம படைச்ச இந்த பூமி சுமக்கிறது. சுமக்கணும்னு ஆர்டர், சுமக்கணும்னு ஆர்டர். அதனாலதான் ஒரு இரும்பை தூக்கி தண்ணியில போட்ட உடனே கீழே போகுது. ஆனா நாம போற கப்பல் மட்டும் மிதந்துகிட்டு போகுது. சிந்திக்க வேண்டும். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும் மினத் த்வையிபாத், தூய்மையான உணவை குடுப்பனை அவர்களுக்கு நாம் தருகின்றோம். சாப்பாடை மட்டுமா அல்லாஹ் கொடுக்குறான்? தண்ணியை மட்டுமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான சந்ததிகள், என் மகங்க, என் மகளுங்க, அந்த சந்ததிகள் வரஸக்னாஹும் மினத் த்வையிபாத், தூய்மையான குடுப்பனைகளை அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். வஃபضல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் خلقنا தஃதீலா, நாம படைத்திருக்கக்கூடிய படைப்புகளிலேயே இவர்களுக்கு தான் பெரிய சிறப்பை நாம் கொடுத்திருக்கின்றோம். சிறப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் சிறப்பான காரியங்கள் அல்லவா நம்ம இடத்துல இருக்க வேண்டும். மேன்மைப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் மேன்மைக்குரிய, மரியாதைக்குரிய காரியங்கள் அல்லவா இருக்க வேண்டும். கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை அல்லவா நாம் வாழ வேண்டும். சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். வீணான விஷயங்கள் தானே நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக, நீக்கமர நிறைந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான். நான் ஆரம்பத்தில் உங்களிடத்தில் வாசித்தேனே 23வது அத்தியாயத்தினுடைய 115, அந்த சூராவுடைய ஃபர்ஸ்ட் வசனம், அதே அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் என்ன பேசுகிறது? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். 23வது சூராவுடைய முதல் வசனம், 17வது ஜுஸுடைய முதல் வசனம். 17வது ஜுஸை நீங்க திறந்தீங்கன்னா இதான் வரும் உங்களுக்கு. 18வது ஜுஸ், 17 வராது, 18வது ஜுஸ் பகுதி பகுதியா பிரிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா நம்முடைய வசதிக்காக. அப்ப 18வது ஜுஸுடைய முதல் வசனமே இதுதான். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எந்த மூமின்கள்? கோயம்புத்தூர்ல உள்ளவங்க, போத்தனூர்ல உள்ளவங்க, இந்த மாதிரியான அடையாளத்தோட உள்ளவர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தம்முடைய தொழுகையில இறை அச்சத்தை பேணுகிறார்களோ அந்த மூமின்கள். தொழுகையில இறை அச்சத்தை பேணுவதே அவ்வளவு முக்கியம்னா தொழுது எவ்வளவு முக்கியமானதா இருக்கும். விட்டுறோமே, ஃபஜ்ர் எத்தனை பேருங்க அப்படின்னா எப்படி, என்ன பதில் நம்மிடத்தில் இருந்து வரும்? பேசுற நானா இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், எப்படி போய்கொண்டிருக்கிறது? கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றி அடைவார்கள் சொல்லல, வெற்றி இந்த புடி சர்டிபிகேட். கத் அஃப்லஹல் முஃமினூன், வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த வெற்றியிலே எந்த சந்தேகமும் இல்லை. எந்த மூமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தொழுகையிலே இறை அச்சத்தை பேணுகிறார்களோ, தொழுகையை அல்லாஹ்வுக்காகவே தொழுகிறார்களோ, தொழுகையினுடைய பலன்களை எல்லாம் கொள்முதல் செய்கிறார்களோ, அந்த மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அந்த மூமின்கள் வீணானதை விட்டு விலகி கொள்வார்கள். வீணானது, இது பிரயோஜனம் இல்லாதது, பயனற்றது தெரிஞ்சு போச்சா விலகிடுவாங்க. அப்ப தெரியணும்னா தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் அணுக வேண்டும். இது பிரயோஜனமா, இது பயனுள்ளதா, இது யூஸ்ஃபுல்லா, இது யூஸ்லெஸ்ஸா பார்க்கணும், படிக்கணும். கொஞ்சம் படிக்கணும்னா அதுக்கு பேப்பரை வச்சுக்கிட்டு இல்லை, அப்படியே கணக்கு போட்டு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த மூமின்கள் தம்முடைய தொழுகையில இறையச்சத்தை பேணுவார்கள், வீணானதை விட்டு விலகுவார்கள். ஃபவைலுல் லில் முகذிபீன், பொய்யர்களுக்கு நாசம்தான், கேடுதான். எந்த பொய்யர்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஹௌதின் யல்அபூன், அவர்கள் வீணானதைகள்ல தன்னுடைய பொழுதுகளை கழிக்கக்கூடிய அந்த பொய்யர்களுக்கு நாசம்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் பட்டியலே போடுறோம். குர்ஆனுடைய 25வது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்களை நீங்க படிச்சு பார்க்கலாம். ரஹ்மானுடைய அடியார்கள், அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள், இன்னன்ன தன்மை அவர்களிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான்.
அந்த அடையாளங்கள்ல ஒண்ணு. என்னுடைய அடியான் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் மரத்துக்கு மேல ஏறிடுவான், அவன் கரண்ட் கம்பியை பிடிச்சி தொங்குவான், அவன் டிரான்ஸ்பார்மர்லயே ஏறிடுவான். இப்படி சொல்லல. என் அடியான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வல்லதீன இதா ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ, தம்முடைய இறைவனுடைய திருவசனங்களே என்று கூட அவர்கள் நினைவு கூறப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்மன் வ உம்யானா, அவர்கள் செவிடர்களாக குருடர்களாக விழமாட்டார்கள். கண்ணை திறந்து பார்ப்பாங்க, காதை திறந்து கேட்பார்கள், அறிவை கொண்டு சிந்திப்பார்கள். அவர்கள் தான் ரஹ்மானுடைய அடியார்கள். அதற்கு அடுத்து வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், வீணானதற்கு சாட்சியா இருக்க மாட்டார்கள், வீணானதற்கு வக்காலத்து வாங்க மாட்டார்கள், வீணானதை செய்ய மாட்டார்கள். வீணா போனதும் கலந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வீணானதை அவர்கள் பார்ப்பார்கள் என்றால் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள், அங்கே இருக்க மாட்டாங்க. வீணானதை செவிமெடுத்தால், பார்த்தா இல்ல கேட்டால், பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்க்கணும்னா கிட்ட இருக்கணும், கேட்கணும்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் கேட்கும். இப்ப நம்ம பயான் பண்றோம், மேல ஸ்பீக்கர் வாயிலாக நம்முடைய மொஹல்லாவுக்கு இந்த சத்தம் போகுதுன்னா வீட்டில் இருந்துகிட்டே பெண்கள் கேட்டுக்கொள்ளலாம். அப்ப பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா சமிஉல் லக்வா, வீணானதை விட்டு தூரமா இருந்து வீணானதை அவர்கள் செவிமடுத்தால் அரவு அன்ஹு, அப்பா அங்க போயிடக்கூடாது என்று விலகிக் கொள்வார்கள். வகாலு, அவர்கள் சொல்வார்கள், லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், நம்முடைய கொள்கை நமக்கு, அவர்களுடைய கொள்கை அவர்களுக்கு. வீணானதை விட்டு விலகணுங்கிற கொள்கைக்கு நான் சொந்தக்காரன். வீணா போனதில் மூழ்கி இருக்க வேண்டும், சிந்தனையை அதில் ஆழ்த்தி விட வேண்டும், சிந்தனையை மழுங்கடிக்க வேண்டும் என்பது அவனுடைய கொள்கை. சலாமுன் அலைக்கும், சலாம் சொல்லிட்டு நவுந்துருவாங்க. லா நபுதகில் ஜாஹிலீன், அறிவியினர்களை நாம் தேட மாட்டோம், அறிவியினர்களை நோக்கி நாம போக மாட்டோம் என்று நல்லவர்கள் சொல்வார்கள். நல்லவர்களா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நாமெல்லாம் மூமினா இருக்கிறோம். நல்லதை நம்மை கொண்டு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாமெல்லாம் முஸ்லிமா இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? வீணாக நாம் உங்களை படைக்கவில்லை அல்லாஹ் சொல்றான். நம்மளே இல்ல, நம்மை விட பிரம்மாண்டமானதாக இருக்கக்கூடிய வானங்கள், பூமி, 6 அறிவு கொடுக்கப்படாத வானம் பூமியே தக்க காரணத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல உள்ள நாம வீணானதை செய்யணும், பயனற்றதை செய்யணும் என்பதற்காக படைக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பொதுவாக மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அந்த மனிதர்கள் முஸ்லிம்கள், மூமின்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வீணாக்கக்கூடியது, வீணானதை செய்வதுதான் அதிகமாக இருக்கிறது. தொடர் ஆய்வுகள் பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை வீணடிக்கின்றோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த உணவை வீணடிக்கின்றோம், பானத்தை வீணடிக்கின்றோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை வீணடிக்கின்றோம், அல்லாஹ் கொடுத்த நம்மளுடைய குடும்பத்தை நாம வீணடிக்கின்றோம். எத்தனையோ அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை வீணடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். பொருளாதாரத்தை வீணடிக்கின்றோம். இது எல்லாவற்றை விட வீணடிக்கிறதுல பெரிய விஷயம் எது தெரியுமா? நேரத்தை வீணடிப்பதும் சிந்தனையை வீணடிப்பதும். இந்த உலகத்துல எல்லாமே இருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டியது. அதுல பிரயோஜனம் உள்ளதும் இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாததும் இருக்கிறது. பிரயோஜனமானது அறிவது எவ்வளவு இருக்கிறது, பிரயோஜனமற்றதை அறிவது எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால், பேசுற நானா இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், ஆமாங்க, வீணா போனதுதான் 60% இருக்கிறது, வீணா போனது 70% இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் தானே இருக்கிறது. நம்முடைய நேரங்களை வீணடிக்கின்றோமே, நேரங்களை வீணடிக்கிறோங்கிறதுக்குரிய அந்த தாக்குதல்கள் நம் மீது தொடுக்கப்படுகிறது. அது தாக்குதல் தான் உணராம அதற்கு பலியாகக்கூடியவர்கள், அதற்கு பலியாகக்கூடிய அடிப்படையில் தானே இன்னைக்கு கேம்ஸ். நம்முடைய மொபைல்களில் கேம்ஸ் இல்லாமல் இருக்கிறதா? நம்முடைய மொபைல்களில் சோசியல் மீடியா இல்லாமல் இருக்கிறதா? செய்தியை அறிந்து கொள்வதற்கு, நமக்கு தேவையானதை தெரிந்து கொள்வதற்கு ஓகே. நம்மையும் மீறி இன்னைக்கு என்ன வந்திருக்கிறான்? ஷார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறான், ரீல்ஸ் கொண்டு வந்திருக்கிறான். ஷார்ட்ஸ், ரீல்ஸ், அதற்குள்ள போய் தொலைஞ்சோனா நம்முடைய வாழ்க்கையே ஷார்ட்ஸ் ஆகி போகும். ஷார்ட்ஸ்னா சுருக்கம், சுருக்கமானது. போய் உட்கார்ந்து 2 நிமிஷத்துக்காக 2 மணி நேரம் போச்சு, 2 நாள் போச்சு.
ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, வாட்ஸ்அப்பு, இந்த டிக்டாக்கு, இப்போ புதுசா என்னமோ அரட்டை வந்திருக்கு, என்னென்ன இளவுகள். நம்முடைய நேரங்களை இது தின்கிறதா இல்லையா? நம்முடைய நேரங்களை நம்மை விட்டு பறித்து நம்ம ஒண்ணும் இல்லாமல் ஆக்கக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய கேம்ஸுகள்ல, அதே விதமாக இந்த சோசியல் மீடியாவில் அரட்டை அரங்கங்களை நடத்தி ஏதோ ஒரு பேச்சு ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஊரெல்லாம் சுத்தி, போத்தனூர் சுத்தி, கோயம்புத்தூரை சுத்தி, கோவை மாவட்டத்துக்குள்ள போய், தமிழகத்துக்குள்ள போய், இந்தியாவுக்குள்ள போய், எங்கே ஒரு இடத்துல தொலைஞ்சு எதுக்கு உட்கார்ந்தோம், என்ன பேசணும், இப்படியாக உள்ள பல விஷயங்கள்ல இன்றைக்கு நாம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமா இது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம், இது ஏற்படுத்தி இருக்கிற ஆதிக்கம் என்பது இன்றைக்கும் இருக்கிறது. அது ஒரு ரீல் தான், ரியல் இல்லை. அது ஒரு நிழல் தான், நிஜம் இல்லை. அது ஒரு கற்பனை தான், களம் இல்லை. அது ஒரு பொய் தான், உண்மை இல்லை. அது ஒரு திரை தான், தரை இல்லை, தெரியலையே. ஒரு காலகட்டம் இருந்தது, சினிமா என்ற அந்த கற்பனையான அந்த கதை, அதற்கு கதாபாத்திரங்கள், அந்த வடிவங்கள் கொடுத்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் சொல்லிட்டு படத்தை எடுத்து அந்த படத்தை பார்க்கணும்னா தியேட்டர் வரைக்கும் போயிட்டு வரணும். அப்படி இருந்தது ஒரு காலகட்டம். கொஞ்சம் ரொம்ப தூரமாக இந்த தீமை இருந்தது. அந்த தீமைகளில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள்லாம் வாரத்தில் 1 பார்த்தா போகும். இப்படி இருந்தது போய் அப்புறமா நேர வீட்டுக்கே வந்துருச்சு. இந்த முசீபத் என்னாச்சு, எங்கேயோ தொலை தூரத்தில் இருந்தது வீட்டுக்கே டிவிங்கிற பேர்ல வந்துருச்சு. அந்த டிவியில நம்முடைய அந்த நேரங்களை தொலைச்சி அதற்கு அடுத்து என்னாச்சு, அடுத்த கட்டம், அடுத்த தாக்குதல். அந்த டிவிங்கிறத போய் அந்த டிவியில ஒவ்வொரு காலகட்டம் இருந்துச்சு, பிக்சர் டிவி. அதற்கு அடுத்து இப்போ என்ன ஆகி போச்சு, அப்படியே கொண்டாந்து வாட்சை கொண்டாந்து மாட்டி வச்சுற மாதிரி டிவியை கொண்டாந்து மாட்டிட்டு அதில் இவங்க கொண்டு போய் ஒரு கேபிள் சொருகின உடனேயே ஃபோனில் உள்ளதையும் பார்த்துக்கலாம், அவன் கொடுக்குறதையும் பார்த்துக்கலாம், சேட்டலைட்டில் வர்றதையும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தன்னை பார்க்க நேரம் இல்லாமல் டிவியை பார்த்து இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லாமே இந்த மொபைலுக்குள்ளேயே வந்துருச்சு. எதுக்கு டிவி பார்த்து நாசமாக போகிற, கையிலேயே வச்சுக்க, இன் ஹேண்ட், உன் கையுக்கே என்று சொல்லி. இப்போ ஒரு காலகட்டம் இருந்தது, இந்த ஸ்மார்ட் போன்லாம் வந்த ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 8 GB தான் மெமரி இருக்கும். 8 GB, அப்புறம் 16 GB, அப்புறம் 32 GB, அப்புறம் அப்படியே 62 GB, அப்படியே மாறி 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 என்ன ஆகி போச்சு. இப்போ ஒரு ஃபோன் வாங்கணும்னாவே எவ்வளோ ரேமோ, அதற்கு அடுத்து எவ்வளோ இன்பில்ட் மெமரி. 250 கீழே இல்லைன்னா வாங்க மாட்டேங்கிறாரு. அதே விதமாக அவன் கொடுக்குற டாரிஃப் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் இருந்தால் தானே ஒர்க் ஆகும். அப்போ அந்த நெட்வொர்க்கில் ஒரு காலகட்டம் இருந்துச்சு 100 MB, 500 MB, அதுக்கடுத்து 1000 MB, அதாவது 1 GB அப்படிங்கிறதெல்லாம் போய் இன்னைக்கு எந்த நெட்வொர்க்காக இருக்கட்டும், கோலோச்சக்கூடியவர்கள் கொள்ளையர்கள் இருக்கிறார்களே, அவன் கொடுக்குற எல்லா நெட்வொர்க்லையும் 1 GBங்கிறதே கிடையாது. எடுத்த உடனே துவக்கமே 1.5 GB, 2 GB, 3 GB, 4 GB, 10 GB, அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த அலைவரிசையை வச்சு இவன் என்னதான் பண்றான், அம்மா பெரிய என்ன உலகத்தினுடைய பெரிய அதிசயங்களை இவர்கள் நிகழ்த்தி விடுகிறார்கள் என்று பார்த்தா எல்லாம் இந்த சினிமாவை டவுன்லோட் பண்றதுக்கு தான். கண்ட கழுச்சடைகளை நேற்று வந்தது, முந்தா நாள் வந்தது, போன வருஷம் வந்தது என்று எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இரவுலையும் பகல்லையும் பார்த்து 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 புத்தி பேதலித்து போய் அந்த சினிமாவில் வரக்கூடியதை நிஜம் என்று நம்பக்கூடியவர்களாகவும், அந்த சினிமாவுடைய கதாபாத்திரங்களாக, பொய்யர்களாக, நடிகர்களாக உள்ளவர்களை இவங்க தாங்க பெரிய அவதார புருஷர்கள் என்று கருதக்கூடிய அளவுக்கு போய் அவனுக்கு ரசிகரா மாறுறது, அவன்கிட்ட செல்ஃபி எடுக்கிறது, அவன மாதிரியே கோலம், அவன மாதிரியே ஹேர் ஸ்டைல், அவன மாதிரியே ட்ரெஸ்ஸு, அந்த கேடுகட்டவன் மாதிரியே எல்லாம். அவன் நடிப்பவன் தான், நடப்பவன் இல்லை, தெரியல. அல்ல எத்தனையோ ஆதாரங்களை எடுத்து போடுறான் இந்த மக்களுக்கு முன்னால. புத்தி வரல. புத்தி வராம என்ன ஆகி போச்சு, இதுல எந்த அளவிற்கு தொலைந்திருக்கிறார்கள் என்பதற்கு கரூர்ல நடந்த சம்பவமே பெரிய ஆதாரம். கரூர்ல 27ஆம் தேதி இங்கிருந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னால 41 பேர் கூட்ட நெரிசல்ல செத்து விட்டார்கள். போனவங்களா என்ன போருக்கு போயிட்டாங்களா, போராட்டத்தில் போய் செத்தாங்களா, போர்க்களத்தில் நிற்கிறாங்க இல்லையா நம்முடைய சகோதரர்கள்,
பலஸ்தீன்ல சகோதரிகள், அத்தனை நெருக்கடிகள், அத்தனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பட்டினி பசியோடு என் நிலம், என் உரிமை, என்னுடைய மார்க்கம் என்பதற்காக நிக்கிறாங்களே, அதுல உயிர் விடுறாங்களே, அவர்கள் வீரர்கள். ஏன்? மனித குலத்தினுடைய மிகப்பெரிய விரோதி அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள கோழைகள், அக்கம் பக்கத்தில் கை கழுவி விட்டவன், அக்கம் பக்கத்தில் உள்ள தைரியம் இல்லாதவங்க, நயவஞ்சகர்கள், காட்டி கொடுக்கிற கபோதிகள், இத்தனை எதிர்ப்புக்கு மத்தியில் அவன் உயிர் விடுறான, அவனை பார்த்து வீரன் சொல்லலாம். இங்க நம்முடைய நாட்டில் எத்தனையோ அநியாயம் நடக்குது. தூத்துக்குடியில நடந்தது, கூடங்குளத்தில் நடந்தது. அந்த மாதிரியாக போராட்ட களத்தில் போய் அரசாங்கம் செய்யக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்டு துப்பாக்கியில சுடுறான், செத்துட்டாங்க, அவர்கள் வீரர்கள். இங்க என்ன? 41 நபர்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், 41 பேர் செத்தாங்களே. என்னங்க காரணம்? ஒரு கூத்தாடியை பார்ப்பதற்காக, ஒரு கூத்தாடியை பார்க்கறதுக்காக போய் செத்துட்டாங்கிறது அவமானம் இல்லையா? அவமானம் இல்லையா? கேவலம் இது. ஒரு கூத்தாடியை கேட்பதற்காக இல்ல, பார்ப்பதற்காக போய் திரையில பார்த்தாங்க, இப்ப தரைக்கு வந்துட்டாராம், பார்ப்பதற்காக போய் செத்துட்டாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். அதுவும் இந்த தமிழ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் சிந்தனையில நல்லா மேம்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த பேர்லாம் இன்னைக்கு அடிபட்டு போய்விட்டதே. 41 நபர்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று சில பேர் இதாயிருக்கிறார்கள், சில பேர் இன்னைக்கும் டேஞ்சரான கண்டிஷன்ல இருக்கிறார்கள். அப்ப ஒரு கூத்தாடியை பார்ப்பதற்காக போய் செத்துட்டாங்கிறது எங்கேயோ நடந்த அந்த சம்பவம். இதை இங்க இந்த புனிதமான மேடையில சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அவனுடைய ரசிகர்கள், அவனை சாறு மோறு, அவனை பார்த்து ஐயா அண்ணே அப்படின்னு கூப்பிடுறவர்கள், வாயார கூப்பிடுறவர் கூட்டங்கள்ல இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறான். நம்முடைய பசங்க, நம்முடைய பெண் குழந்தைகள் அதிகமாக அந்த கூத்தாடிக்கு அதற்கு அவனுடைய இதுக்கு பலியானவர்களாக இருக்கிறார்கள். அந்த 41 நபர்கள்ல பாத்திமா என்கின்ற பெயரில ஒரு பெண்மணியும் இருப்பதாகவும் சொல்றாங்க, இல்லைன்னு மறுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏதோ ஒன்று அல்லாஹ் ஒரு விதத்துல இந்த சமுதாயத்தை காப்பாத்திப்பான். ஏன்? கூட்டம் அதிகமான அடிப்படையில அந்த கூத்தாடிக்கு இது ரசிகர்களாக இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் பலியானவர்கள் யாரும் இல்லை. நல்ல வேளை இந்த முஸ்லிமும் சிக்கலப்பா அப்படிங்கிற அளவிற்கு தான் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை எவ்வளவு பயனற்ற விதத்தில் நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பெரிய ஆதாரம். ஒரு கூத்தாடியை பார்க்க போய் இத்தனை பேர் செத்துட்டாங்க, இத்தனை பேர் படுகாயம் அடைந்து விட்டார்கள் என்பது ஒரு கேவலமானது. அதிலையும் இங்க சொல்வதற்கு என்ன காரணம்னா, இந்த கொங்கு ரீஜன்ல மற்ற ரீஜனை விட கொஞ்சம் ரசிகர் பட்டாளம் அதிகம், கலெக்ஷன் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் விவரங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த சமயத்தில் சமுதாயத்திற்கு இதுல கடமை இருக்கிறது. பெற்றோர்களுக்கு இதுல கடமை இருக்கிறது. எப்படிப்பட்டவன் தன்னுடைய காசு பணத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை சேமிக்கணும், அவங்க நடித்து சம்பாதித்தவைகளை எல்லாம் சேமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் களத்திற்கு வந்து இவங்க எல்லாம் பணியாற்றியது என்ன? போன அந்த கூத்தாடியா இருக்கட்டும், மற்றவனா இருக்கட்டும், திரை வெளிச்சத்திற்கு வந்த உடனே எல்லாம் அவங்கள்ட்ட எல்லா ஆற்றல் இருக்குதுங்கிறதெல்லாம் கிடையாது. சம்பவம் நடந்த பிறகு எவனை பார்ப்பதற்காக வந்து இந்த 41 நபர்கள் செத்து விட்டார்களோ அவன் ஓடிட்டான, அவன் கட்சியை சேர்ந்தவங்க எவனுமே களத்திலே இல்லையே. ஆக இதெல்லாம் நிதர்சனமா அல்ல அப்படி படம் பிடித்து காட்டுகிறான். பாடத்தை படிக்கவில்லை என்று சொன்னால் நாம தான் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அப்படிப்பட்ட அந்த திரைகளுக்கு, அந்த வெளிச்சத்திற்கு பலியாகி விடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானோ பிரயோஜனமான அடிப்படையிலே நாம் கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறான் என்பதை கவனித்து கொள்ள வேண்டும்.
அதே விதமாக இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், இந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்கள், இந்த சமுதாயத்திலே உள்ள ஆண்கள், பெண்கள், சகோதரிகள், சகோதரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் யாரை நம்முடைய ஆன்மீக தலைவராக ஏற்றிருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதத்திலையும் தன்னை நிரூபித்துதான் தன்னுடைய தூதுத்துவத்தை எடுத்து வைத்தார். எல்லா விதத்திலையும் அவர்கள் தூதர் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவர்களுடைய வாழ்க்கை தான் ஆதாரம், அவர்களுடைய அப்பழுக்கட்ட அந்த தன்மை தான் ஆதாரம். ஆக அப்படிப்பட்ட அந்த தூதர், அதுவும் எதிர் நிலையில இருந்து எதிர் நீச்சல் போட்டு சாதித்தவர்கள். எப்படி? குல் தூதரே சொல்லுங்கள், லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். நான் வானவன் இல்லை, எனக்கு மறைவானது தெரியாது, நான் உங்களை போன்ற மனிதரே தவிர வேறு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதனாக இருக்கிறேன். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை, கடவுள் ஆற்றல் கொண்டவர் கிடையாது என்று எதிர் நிலையில இருந்து எதிர்நீச்சல் போட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து நம்முடைய உயிரினும் மேலாக உள்ள அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்தை சேர்ந்த நாம் இந்த திரை வெளிச்சத்திற்கு ஒருபோதும் மயங்கிவிடக் கூடாது, இந்த கூத்தாடிகளுக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் என்று சொன்னால் பிரயோஜனமான அடிப்படையிலே நம்முடைய அந்த வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருக்கிறான். அந்த பிரயோஜனமற்ற காரியங்களில் சினிமா முதல் இடத்தை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சினிமா என்பது இன்றைக்கும் தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக, ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அந்த திரை, அந்த சினிமா, அதன் வாயிலாக வரக்கூடிய எத்தனை தீமைகள் இருக்கிறதோ எல்லா தீமையை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு பெரிய கருத்து தான் அந்த கரூர்ல நடந்த, அந்த களத்திலே நடந்த அந்த விஷயம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாடம் படிப்பினை பெறக்கூடிய நல்ல மக்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திரையில் வரக்கூடியதை எல்லாம் நிஜம் என்று நம்பக்கூடிய மனிதர்கள் அதிகமாக உள்ள இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் நம்ம எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துது பாருங்க. பார்க்குறதும் கேட்குறதும் அது ரொம்ப டேஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அந்த டேஸ்ட்லேயே ரொம்ப உயர்ந்ததாக எது இருக்கிறதோ அதை பாரு, அதை பார்த்து உன்னுடைய இன்பத்தை நீ பெருக்கிக்கொள். இஸ்லாம் நம்மை சரியான விதத்தில் வழி நடத்துகிறது. படைப்பினங்களை எம்ப பார்க்கிற படைப்பினம், இனி யாரு நீ பெருசா நினைக்கிற அவதார புருஷன், அவனும் உன்ன மாதிரியானவன் தான். உன்ன மாதிரி தோலும் நகமும் சதையும் சலமும் உள்ளவன் தான் அவன். உனக்கு எப்படி பசிக்கிறதோ அவனுக்கும் பசிக்கும். உன்னுடைய பசியை எப்படி சாப்பிட்டாதான் அந்த சாப்பாடு போக்குமோ அவனுக்கும் அதே நிலைதான். நீ தாங்குற சிரமத்தை கூட அவனால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய படைப்பாக உள்ளவனை பார்க்கிறது என்ன பெரிய விஷயம்? படைப்பாளனை அதாவது படைப்பை பார்ப்பதை விட படைப்பாளனை பார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. நாளை மறுமையில சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் கேட்பானா, அலம் துபையு ஊஜூஹனா ஹல் அஸீதுக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் இன்பமான சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறேன், இதை விட பெரிய இன்பம் உங்களுக்கு வேணுமா? உடனே சொர்க்கவாசிகள் கேட்பாங்களா, யா அல்லாஹ் எல்லா இன்பத்தையும் நீ கொடுத்திருக்கிறீ, இதை விட வேற என்ன இன்பம்? கேட்கும் போது அல்லாஹ் தன்னையே அவர்களுக்கு காட்டுவான். ஹதீஸ்ல வருகிறது, ஃபமா உது மின்ஹா ஷையன், அல்லாஹ் தன்னை காட்டி அதை பார்க்கக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்கிறது, அந்த கண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த குளிர்ச்சி, அந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதையும் அனுபவித்திருக்க மாட்டார்கள். சொர்க்கத்தினுடைய எல்லா இன்பங்களை விட பெரிய இன்பமாக படைத்தவனை பார்ப்பது இருக்கும். அந்த படைத்தவனை நீங்கள் மறுமையிலே பார்ப்பீர்கள். எப்படி இந்த பௌர்ணமி நிலவை எப்படி பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி பௌர்ணமி நிலவை பார்ப்பதற்கு எந்த சண்டை சச்சரவுகளும் உங்களுக்கு இல்லை. எத்தனை கோடி மக்கள் நீங்கள் இருந்தாலும் பௌர்ணமி நிலவை எந்த முண்டி அடித்தலும் இல்லாமல் நீங்கள் எப்படி பார்க்க முடியுமோ அந்த விதத்தில் அல்லாஹ்வை காணக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. அல்லாஹ்வை காணக்கூடிய அந்த தருணத்திலே, அல்லாஹ்வை காணக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த
உலகத்திலே பயனற்ற விஷயங்களை விட்டு விலகக்கூடியவர்களாக, கற்பனையை விட்டு விலகி களத்திற்கு வரக்கூடியவர்களாக, களத்திலே செயல்படக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.